போர்களும் ஆயுதங்களால் வென்றவை அல்ல. சில போர்கள் சுவையினால் வென்றவை. ஆலம் மசாலா நியூ லான்ச். கீரனூர் தம் பிரியாணி, மல்டி 65 மசாலா, மல்டி எக் ஃபிஷ் அண்ட் மட்டன் மசாலா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாண்டர் KKC Foods 63746940013. ونمكن لهم في الأرض ونري فرعون وهامان وجنودهما منهم ما كانوا يحذرون. அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் துவங்கி கிட்டத்தட்ட 134 நாளை கடந்துருச்சு. இந்த வேளையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை 3 நபர்கள் பேசிய காணொலி என்பது உலகம் முழுக்க வைரலாக பார்க்கப்பட்டது. மேலும் இந்த போருடைய திசையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த 3 நபர்களுடைய உரை என்பது இருந்துச்சு. முதலாவது நபர் இந்த உலக மக்களால் பெருமளவில் இன்னைக்கு நேசிக்கப்படக்கூடிய அந்த நபர் தான் அல் கஸ்ஸாம் பிரிகேட்டுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதா. இரண்டாவது நபர் மேலும் நேசிக்கப்படக்கூடிய யமனுடைய செய்தி தொடர்பாளர் தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சாரி. மூன்றாவது நபர் ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசருல்லா. இந்த 3 நபருடைய பேச்சு என்பது நேற்று ரொம்ப நுணுக்கமாக பார்க்கப்பட்டது. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் IDF தீவிரவாதிகள் கூட ஹசன் நசருல்லாவுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்டார்கள். காரணம், IDF-உடைய அடுத்த தாக்குதல் யார் கூடன்னு கேட்டால் ஹிஸ்புல்லா கூட தான். ஸோ ஹிஸ்புல்லாவுடனான அந்த தாக்குதலுக்கு ஆயத்தமாவதற்கு முன்னாடி ஹசன் நசருல்லா என்ன சொல்லறாரு, அவர் என்ன வகையான எச்சரிக்கையை கொடுக்க போறாருங்கிற அந்த செய்தியை கூட IDF தீவிரவாதிகள் அமர்ந்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற பக்கம் யஹ்யா சாரி ஆகட்டும், அதே மாதிரி அபு உபைதாவாகட்டும், இவங்க 2 நபருடைய பேச்சு எல்லாமே பல்வேறு சொல்லப்போனால் திருமண வீடுகள் மற்றும் பல்வேறு அலுவலகங்களில் கூட அந்த நிமிடத்தை, அதாவது லைவாக ஓடிட்டு இருக்குது, அந்த நிமிடத்தை அப்படியே நிறுத்தி விட்டு எல்லாரும் அமர்ந்து அந்த உரையை கூர்மையாக கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இந்த நபர்களுடைய உரை தான் இந்த மத்திய கிழக்கு, குறிப்பாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேலுடைய போர் விஷயத்தில் அடுத்த கட்ட நிலைப்பாடை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயத்தில் இருக்குது. இது முதலாவதாக பெருமளவில் நேசிக்கக்கூடிய அபு உபைதாவுடைய உரையை பற்றி பார்ப்போம். 11 நிமிஷம் கிட்டத்தட்ட பேசின அபு உபைதாவுடைய உரையில் முழு சாரம்சத்தை நம்ம விவரமாக சொல்ல முடியாது. சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அபு உபைதா எப்படி ஆரம்பிக்கிறார்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், புகழனைத்தும் எங்களை படைத்த ஏக இறைவனுக்கே உண்டாகட்டும். அல் கஸ்ஸாம் பிரிகேட் தங்களது வெற்றி செய்திகளை அனிதமை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல் அக்ஸா ஃப்ளட், தூஃபான் அல் அக்ஸா என்ற போர் துவங்கி கிட்டத்தட்ட 4 மாதத்தை கடஞ்சிருச்சு. இந்த போரில் இந்த கஸ்ஸாம் பிரிகேட்டருக்கு கிடைத்த வெற்றிகள் மிகப்பெரிய வெற்றிகளாக காணப்படுகிறது. அதை தாண்டி இன்னைக்கு இறந்திருக்கக்கூடிய 30,000 ஷஹீதுகள் சுஹதாக்களுக்கு இறைவன் மிகப்பெரிய சுவனத்தை கொடுக்க வேண்டும். 75 ஆண்டு கால இந்த போராட்டத்தில் நாங்கள் இந்த அல் அக்ஸா ஃப்ளட்டின் மூலமாக இதை இறுதி போராட்டமாக மாற்றி இன்ஷா அல்லாஹ் இதில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லக்கூடிய செய்தியும் நான் பதிவு செய்கின்றேன். மேலும் கூடுதலாக இதெல்லாம் அபு உபைதா சொல்றாரு. மேலும் கூடுதலாக இந்த IDF தீவிரவாதிகள் கொடுக்கக்கூடிய தகவல்கள், அறிக்கைகள், புள்ளி விவரங்கள் எல்லாமே போலியானது. அவர்கள் தரப்புல அதிகமான நபர்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர்கள் என்ன பண்றாங்க, குறைந்த விகிதத்தில் காட்டி அவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். மறுபக்கம் எங்களுடைய விகிதத்தை, அல் கஸ்ஸாம் பிரிகேட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள், போராளிகள் இறந்ததை அவர்கள் கூட்டி காட்டுகிறார்கள். இதுவும் பொய்யான செய்திதான். இன்ஷா அல்லாஹ் இந்த போர் நிச்சயமாக முடிவு வரும். அன்றைய தினம் உங்களுக்கான முழு புள்ளி விவரத்தை இந்த அல் கஸ்ஸாம் பிரிகேட் அதிகாரப்பூர்வமாக வழங்கும். எத்தனை ஹமாஸ் வீரர்கள் இறந்தார்கள் என்ற செய்தி உண்மையாக IDF-க்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அபு உபைதா பதிவு செய்கிறாரு. மேலும் கூடுதல் அபு உபைதா சொல்றாரு, இவர்கள் தங்களது நாட்டு சொந்த பணைய கைதிகளை இன்னைக்கு கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ முறை நாங்கள் எச்சரிக்கை செஞ்சோம், உங்களது பணைய கைதிகள் எங்கள்கிட்ட இருக்காங்கப்பா, எங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் பணைய கைதிகளை நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் அவங்களுக்கு மருத்துவங்கள் கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து நாங்கள் எங்களுடைய டனல்களில் பாதுகாப்பான முறையில் வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை அழிக்கின்றோம் என்ற பேரில் உங்களது சொந்த நாட்டு பணைய கைதிகள், குடிமக்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையை கொடுத்து, பணைய கைதிகள் உறவினர்களை நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள், இதற்கு எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, உங்களது சொந்தங்களை நாங்கள் பாதுகாப்பாக வைத்தோம். இந்த போர் முடியக்கூடிய சமயத்தில் அவர்களை பத்திரமாக கொடுக்கலான்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய நாட்டு இராணுவ தீவிரவாதிகள் வேண்டுமென்றே இன்னைக்கு கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான பணைய கைதிகளை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை அபு உபைதா தெளிவாக பதிவு செய்கிறாரு. மேலும் கூடுதலாக சொல்றாரு, உலக முஸ்லிம் மக்களுக்கும் உலக பொதுமக்களுக்கும் நான் ஒரு அழைப்பு விடுக்கிறேன். இந்த போரில் உங்களுடைய பங்கும் வேண்டும், உங்களுடைய குரலும் வேண்டும். இதன் மூலமாக நிச்சயமாக இந்த பலஸ்தீன் நிச்சயமாக வெல்லும், விடுதலை பலஸ்தீனம் அமையும் என்று சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்கிறாரு. மேலும் சொல்றாரு, அல் அக்ஸா, குறிப்பாக மெஹராஜ் நிலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. மெஹராஜ் பயணம் செய்த அல் அக்ஸா நிலத்தை நாம் மீட்க வேண்டும். இது நமது மீதான கட்டாய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வழிகாட்டினானோ
அதை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இதில் எங்களுக்கு எந்த விதத்திலும் சமரசமே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு செய்கிறாரு. மேலும் சமீபமாக எங்கெங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்லிட்டு போறாரு. காஜா ஸ்ட்ரீப் ஆகட்டும், மத்திய காஜாவாகட்டும், வடக்கு காஜாவாகட்டும், கான் யூனிஸ், பைத் இலாஹி, பைத் ஹானோன், சஜையா, நுஸ்ரத் மற்றும் கான் யூனிஸ் இந்த பகுதிகளில் தான் வந்து அல் கசாம் பிரிகேட் வந்து இஸ்ரேலுடைய துருப்புகள் கூட அதிகமாக சண்டை போட்டு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மிர்கவா டேங்குகள், ஏபிசி துருப்புக்கள் மற்றும் அவர்களுடைய பல்வேறு தளங்கள் என்பது இன்னைக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. மேலும் கூடுதலாக ரஃபாவை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறனால ரஃபாவில் அல் கசாம் பிரிகேட் நுழைந்து விட்டார்கள். ரஃபாவுக்கு அரணாக நின்று இன்ஷா அல்லாஹ் இங்கே பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த முழு விஷயத்தையும் அபூ உபைதா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ அபூ உபைதாவுடைய ஸ்டேட்மெண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்திருக்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு அப்புறமும் இந்த விடுதலை பலஸ்தீனுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. காரணம் இந்த 30,000 கிடையாது, இந்த 75 ஆண்டுகளில் 3 லட்சம் நபர்கள் கூட இறந்திருக்கலாம். இந்த உயிர் பலிகள் எல்லாமே எதற்காக நடைபெற்றது? எங்களுடைய தேவைக்காகவா? கிடையாது. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய உம்மத்துகளுடைய கடமையாக இருக்கக்கூடிய அல் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்பதற்காக. அதனால் ஒவ்வொரு முஸ்லீமும் எண்ணிக்கொள்ளுங்கள், எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்ற விஷயத்தை அபூ உபைதா பதிவு செய்கிறார். ஸோ அபூ உபைதாவுடைய ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு தெளிவாக இருக்குது, எந்த குழப்பமும் கிடையாது. அவர்கள் நீங்கள் எவ்வளவு நாட்கள் இதை எடுத்து சென்றாலும் அவங்களுக்கு போருக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படுது. மறுபக்கம் பென்னி என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் IDF உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறான் தெரியுமா? இவங்க அப்படியே மாற்றி தான் செய்கிறாங்க. எப்படின்னா, அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு கட்டுப்படலை. அமெரிக்காவுடைய பைடன் என்ன சொன்னார்? ரமலானுக்கு முன்னாடி இந்த போரை முடிச்சிரு, ரமலான் நெருங்கிடுச்சுன்னா வெஸ்ட் பேங்க்ல தீப்பற்றி அது மிகப்பெரிய போராக மாறும், நமக்கு வெற்றி என்பதே கிடைக்காம போயிடும். அதனால ஏதோ ஒரு வகையில் இவர்களோடு போர் செஞ்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் என்ன பண்ணு, வெற்றிங்கிற செய்தியோடு வா. அப்போதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக அரங்கில் தலைகுனிய முடியாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவர் இருக்குல்ல, வில் பவர், அதெல்லாம் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படும். அதனால என்ன பண்ணு, ரமலானுக்குள்ளே வெற்றி பெற்றுட்டுவான்னு சொல்லிட்டு பைடன் சொன்னார். அதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு அதற்கான முன்னெடுப்பை எடுக்கலை. இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாஹு கீழே இருக்கக்கூடிய IDF தீவிரவாதிகள் அவருக்கு கண்ட்ரோலே இல்லாமல் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை சாடுறாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாஹு ரமலான் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, ரமலான் முடிஞ்சாவச்சு நம்ம இதை செய்யணும். குறிப்பாக ரஃபாவுடைய நடவடிக்கைகளை பென்னி சொல்கிறான், ரமலான் அன்று நாம் ரஃபாவுக்குள்ளே நுழையணும். ரமலான் அன்று அவர்கள் நோன்பு வச்சிருக்கக்கூடிய சூழல்ல, அவர்கள் கிறக்கமாக இருக்கக்கூடிய சூழல்ல அவர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டும். ரமலான் அன்று ரஃபாவில் நுழைவோம், இனப்படுகொலை செய்வோம். இதுதான் பென்னியுடைய இலக்காக காணப்படுது. இதற்கு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய IDF துருப்பு தீவிரவாதிகள் படைகள் எல்லாமே தயாரான சூழலில் இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இவர்கள் இன அழிப்பு விஷயத்தில் சமரசம் இல்லாமல் இன்னைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் நேற்று நிகழ்த்திய அந்த யஹ்யா சாரியுடைய உரையுடைய சாராம்சம் என்னன்னா, அவர் மீண்டும் அந்த விஷயத்தை தான் தெளிவாக சொல்றாரு. நாங்கள் பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்காவுடைய கப்பல்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவோம். செங்கடலில் எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். இந்த இஸ்ரேலுக்கு யார் உதவி செய்தாலும் அவர்களுடைய கப்பல்களை எரிப்போம் என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் பதிவு செய்கிறார். இதன் மூலம் நமக்கு எழக்கூடிய ஐயம் என்னன்னா, இந்தியா சமீபமாக ஹர்மஸ் 900 என்று சொல்லக்கூடிய ட்ரோன்களை அனுப்பியிருக்கு. மேலும் இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் இந்தியாவுக்கு விசிட் வந்து இங்கே இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகத்திலிருந்து உணவுப் பொருட்களை வந்து நேரடியாக என்ன பண்ணுறாரு, UAEக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஜோர்டான் மற்றும் சவுதிக்கு கொண்டு போய் அங்கிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இஸ்ரேலுக்கு முழுக்க இன்னைக்கு இந்தியா உதவி செய்து அப்படிங்கிற அடிப்படையில் கடல் சார்ந்த போக்குவரத்து சார்ந்த இந்தியாவுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் பல்வேறு சாதனங்களை ஹூதிகள் குறிவைப்பாங்களோ அப்படிங்கிற ஐயங்கள் நமக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹூதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, அவர்கள் எங்களுடைய ரேடாரில் சிக்கிடுவாங்க, குறி வச்சிருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ நேற்று பேசின ஹூதிகளுடைய அந்த உரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வெள்ளிக்கிழமை இவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் சனா நகரத்தில் கூடுவாங்க, யமனுடைய தலைநகரம். நேற்று சனா இல்லாமல் சதான் சொல்லக்கூடிய இடம் மொத்தம் 14 கவர்னேட் இடங்களில் ஒட்டுமொத்தமான மக்கள் கூடி மிகப்பெரிய அளவில் அல் மவுத் யஹூத், அல் மவுத் இஸ்ராயில், அல் மவுத் அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி முழக்கங்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் தான் யஹ்யா சின்வர் சொல்கிறாரு, மீண்டும் அந்த கட்டளைகளை சொல்கிறாரு, நாங்கள் விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத இஸ்ரேல் துருப்புக்கள் வெளியேற வேண்டும், அங்கே இருக்க மக்களுக்கு உணவுப் பொருட்கள், அடிப்படை பொருட்கள், மருந்துகள் எல்லாமே உள்ள போகணும், பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த விஷயம் தான் எங்களுடைய கோரிக்கை. இதை நீங்கள் செய்யாத வரை செங்கடலை பொறுத்த வரைக்கும், பாபல் மந்தபை பொறுத்த வரைக்கும் எங்களது தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்து லெபனானுடைய ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நஸ்ருல்லாவுடைய பேச்சும் உலக அளவில் சர்வதேச அளவில் பார்க்கப்பட்டது. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி IDF தீவிரவாதிகளே பார்த்தாங்க. அதில் அவர் சுருக்கமாக என்ன விஷயத்தை சொல்றாருன்னா, ஹசன் நஸ்ருல்லா, நாங்கள் இஸ்ரேலுடைய டாங்கிகள், வாகனங்கள் மற்றும் ஜியோனஸ் வீரர்கள் எங்கு பார்த்தாலும்
இருந்தாலும் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற உத்தரவை இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லா அமைப்பை சார்ந்தவர்கள் இஸ்ரேல் இருக்கக்கூடிய எலைட் ஆகட்டும் மற்றும் கிரியாட் மோனாட் ஆகட்டும் இங்கிருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் குறிப்பாக அயன்டோம் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் உட்பட எல்லா பகுதிகளையும் நாங்கள் அடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய உத்தரவை இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லா கொடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் ஹிஸ்புல்லாவை சார்ந்த வீரர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபத்தஹ் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை இஸ்ரேலுடைய பல பகுதிகளை நோக்கி ஏவி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது சமரசமே கிடையாது. இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் ஜியோனிச சிந்தனை கொண்ட நாஜிக்களை எங்கு கண்டாலும் நீங்கள் அடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை நாங்கள் கடினமாக கொடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை சார்ந்த வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஹசன் நஸ்ருல்லா வெளியிட்டிருக்கிறார். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹசன் நஸ்ருல்லா, யஹ்யா சாரி, அதே மாதிரி அபு உபைதா, இந்த 3 பேருடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியானதிலிருந்து இன்றைய தேதி வரைக்கும், நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் என்பது இன்னைக்கு ஒரு பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரமாக மாறிவிட்டது. காரணம், அங்கு வாழவே தகுதியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு போராளி குழுக்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நகரத்தில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வந்து அந்த நிலத்தை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. இந்த நிலம் வாழ தகுதியற்ற நிலம், இங்க இருந்தோம்னா உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தலுக்கான நகரமாக இது மாறிடுச்சு. அப்ப இன்னைக்கு ஐடிஎஃப் தீவிரவாதி இந்த நிலத்தை மீட்டாலும் அங்க வந்து மக்கள் குடியேற மறுத்து விடுவார்கள். காரணம் ஏன்? இந்த சிறிய படை ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கொண்டே இருக்குது. இந்த ஹமாஸ் ஆகட்டும், இந்த ஹிஸ்புல்லா ஆகட்டும், ஹூதிகள் ஆகட்டும், இவர்கள் எனி டைம் அச்சுறுத்தலில் இருக்கிறனால இந்த நிலத்தில் எப்படி ஒரு வாய் எப்படி சாப்பிட முடியும், எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தனால இன்னைக்கு அவர்கள் வெளியேறிட்டாங்க. ஸோ இந்த எண்ணங்களை வந்து இஸ்ரேலுக்கு 2 வழி தான். ஒன்று, தனி பலஸ்தீனை கொடுத்து ஒரு நல்ல ஆட்சி முறையை உருவாக்கி இவர்களுடைய இஸ்ரேல் நாட்டுக்குள்ள அவர்களுடைய வரம்புக்குட்பட்ட நிலப்பகுதியில் வாழ்ந்துட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களோட போர் செய்து இனஅழிப்பு செய்து அந்த காசா பகுதியை மீட்டு அங்கு அச்சுறுத்தலே இல்லை என்ற நிலைமை உருவாக்கினாதான் அங்கே இருக்கக்கூடிய யூதர்களே நிம்மதியாக வாழ்வாங்க. புரியுதுங்களா? இப்போ அப்போ என்னன்னா இந்த தீர்வில் எந்த தீர்வு இவங்களால் எட்ட முடியல. அதனால் அப்போ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும், இந்த அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் மேற்கத்திய நாடுகள் மத்தியில் நம்ம அவமானப்படக்கூடாது. உலக அரங்கில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வில் பவர், நம்மளுடைய பவர் என்பது இழந்துட்டோம் அப்படிங்கிற செய்தி மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஏதோ ஒரு வகையில் ஹமாஸை விட்டோம்னா நாங்கள் ஹிஸ்புல்லா அடிக்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகையான நாடக விஷயங்களை வந்து இன்னைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.